வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்என் ஆன்மீகம். நான் உங்கள் சங்கர நாராயணன். கிரிவலம் என்றாலே நமக்கு நினைவு வருவது பௌர்ணமியும் சிவஸ்தலங்களும் தான். குறிப்பாக பஞ்சபூத ஸ்தலங்களில் திருவண்ணாமலையில் கிரிவலம் மிக பிரசித்தி பெற்றதாகும். ஆனால் ஆஞ்சநேயரே கிரிவலம் ஒரு தலம் உள்ளது. அதை பற்றி அறிவோமா? ஆஞ்சநேயரின் இயற்பெயர் சுந்தரன் என்பதாகும். அதாவது ராம ராவண யுத்தத்தில் இந்திரஜித்தின் பாணத்திற்கு லட்சுமணனும் மற்றவர்களும் மூர்ச்சையாகி விழுந்தபோது ஹனுமாரை அனுப்பி சஞ்சீவி மலையை கொண்டு வந்தார்கள். அப்போது திரும்பி வரும்போது மாலை வேளையானதால் நித்திய கர்மாவை நிறைவேற்ற ஆஞ்சநேயர் ஓரிடத்தில் தங்கினார். அந்த இடம்தான் தற்போது வண்டலூரிலிருந்து கேளம்பாக்கம் போகும் வழியில் புதுப்பாக்கம் எனப்படும் அல்லது கஜகிரி மலை எனப்படும் ஸ்தலமாகும். இந்த ஆஞ்சநேயர் மிக சிறப்பான ஆஞ்சநேயராக விளங்குகிறார். அதாவது வியாசராஜ தீர்த்தன் என்னும் மகான் முஜுகுந்த சக்கரவர்த்திக்காக இந்த சுவாமியை பிரதிஷ்டை செய்ததாகும். பின் திருமங்கையாழ்வார், செங்கல்வராய மகாராஜா, பல்லவ மகாராஜாக்கள் ஆகியோர் பிறகு திருப்பணிகள் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆஞ்சநேயர் சாலிகிராம ஆஞ்சநேயராகும். அவரது வலது பாதத்தை ஊன்றி இடது பாதத்தை உயர்த்தி பறக்க தயாராக உள்ளதாக இந்த விக்கிரகம் செய்யப்பட்டுள்ளது. அவரது நாபிக் கமலத்தில் தாமரையும் வாலில் மணியும் மிகச் சிறப்பானதாக விளங்குகிறது. எதிரில் ராமபிரானின் சந்நிதியும் அந்த சந்நிதி பிரகாரத்தில் இராமாயண காட்சிகளும் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன. இதில் அடிவாரத்தில் விநாயகர் சந்நிதியை வணங்கி பின் நவகிரகங்களையும் வணங்கி மலைமேல் சென்றால் இந்த ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம். 108 திருத்தலங்களில் ஒன்றான திருவிடந்தை ஆதிவராக சுவாமி அல்லது நித்திய கல்யாண பெருமாளுக்கு பரிவேட்டை தலமாகவும் இந்த புதுப்பாக்கம் விளங்குகிறது. இதில் என்ன விசேஷம் என்றால் பௌர்ணமி என்று ஆஞ்சநேயரே இங்கு கிரிவலம் வருவதாக ஐதீகம். மற்றொரு சிறப்பு என்னவென்றால் அமாவாசை என்று ஒரு புது செங்கல் வாங்கி அதில் ராம நாமத்தை எழுதி தலையில் சுமந்து படியேறி இந்த ஆஞ்சநேயரை தரிசித்தால் சீக்கிரமே வீடு கட்டும் யோகம் வரும் என்பதாக கூறப்படுகிறது. நாமும் சென்று இந்த ஆஞ்சநேயரை தரிசித்து வருவோமா? சர்வே ஜனாக சுகினோ பவந்து.